ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் மம்மி மாஸ் கிச்சன்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா, சுரக்காய் எறா போட்டு பொரியல் செய்கிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். சுரக்காய் அரைஞ்சி வச்சுக்கோங்க, பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் வேணும், வெங்காயம், எறாவை கொஞ்சம் கழுவி வச்சுக்கோங்க சுத்தப்படுத்தி, மிளகாத்தூள் வேணும், குழம்பு மிளகாத்தூள், உப்பு. அடுப்பில் வானல் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் வடகம் போட்டுக்கிறேன். வடகம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், பூண்டையும் போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட எறா போட்டுக்கிறேன். எறா கொஞ்சம் நேரம் சுருளில் வதங்கட்டும். இது கூட சுரக்காயை போட்டுக்கிறோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுருக்குங்க. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இதை வேகட்டும். வெந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டி ஆகணும். அது வரையும் இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் கட்டி ஆகிடும். சுரக்காய் எறா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரசம் போட்டு எறா பொரியலை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எல்லோரும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு பாருங்கள். பொரியல் சுரக்காய் எறா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.